ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் வந்து நான் தோசை ஊற்றி தம்பிக்கு கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் வந்து நேற்று நைட்டு வச்ச சாப்பாடு கொஞ்சம் மீந்து போச்சு. அதை வந்து பழைய கஞ்சியை வச்சு கன்வெர்ட் பண்ணி நான் வந்து சாப்பிட போகிறேன். அதுக்கு வந்து சைடிஷ் வந்து கருவாடு பிடிக்க போகிறேன். பறிக்கிறத பார்க்கலாமா வாங்க. எங்கள் அம்மா வந்து இந்த கருவாடும் அப்புறம் திருக்க கருவாடும் வாங்கி கொடுத்து விட்டாங்க. இது வந்து ராமேஸ்வரம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு தடவை எங்கள் அம்மா போனாங்களா, அப்போ வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் இந்த கருவாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி எங்கள் அம்மா எனக்காக வாங்கி கொடுத்தது. இந்த கருவாடை வந்து நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கி குழம்பு மாதிரி வைக்கலாம். வெறும் கருவாடை மட்டும் பொரிச்சு கூட சாப்பிட்லாம். நாங்கள் சுட்டு கூட சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். யார் யாருக்கு இந்த கருவாடெல்லாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். சும்மா வெங்காயம், பச்சை மிளகா வச்சு வதக்கி விட்டு இந்த கருவாடோட மண்டை, அதுக்கப்புறம் இது கொஞ்சம் 2 பீஸாக கட் பண்ணி போட்டு செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க கருவாடு வதக்குறத நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த வெங்காயத்தெல்லாம் நான் உரிச்சிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தெல்லாம் உரித்து தண்ணியில் போட்டு கழுவிக்கலாம். ஓரளவு வெங்காயம் உரிச்சிட்டேங்க. நான் வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாய் சேர்த்து செஞ்சால். நிறையா பேர் இந்த மதுரை, திண்டுக்கல் சைடுலாம் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. வேற எல்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். யார் யார் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலில் போடுற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன்றதும் உங்களுக்கு தெரியும். வெங்காயம் உரிச்சாச்சு. பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த பச்சை மிளகாய் வந்து நல்லாயிருக்கும். கருவாடுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம தாளிச்சு விட்டுற வேண்டியதான். தாளிச்சு விட்டுலாம். லைட்ரு வந்து அப்பப்போ யூஸ் ஆக மாட்டேங்குது, அதாவது ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால வந்து தீப்பெட்டிலே பற்ற வச்சுட்டேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சோடனே பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் 2ஐயும் போட்டுக்கலாம். கையோட கருவாடையும் நம்ம இதுலேயே போட்டுக்கலாம். கருவாடெல்லாம் நல்லா சேர்ந்து வணங்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயம் கொஞ்சம் போட்டோம்னா நல்லாயிருக்கும் கிரன்ச்சியாக. ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு இப்படி தான் சேர்த்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம் நாங்கள் எங்கள் வீட்டிலலாம். உங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த வெங்காயத்தை தூக்கி இதுக்குள்ளே போட்டுடலாம். உப்பு கொஞ்சமாக, ஏன்னா கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இன்னும் வயசுல இன்னும் நல்லா இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிட வேண்டியதான். இன்னைக்கு இதுதாங்க சாப்பாடு மெனு. கொஞ்சம் உப்பு கலக்கிக்கலாம் கஞ்சியில். இதுதாங்க சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குது சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். இது பழைய கஞ்சியும் கருவாடு தாங்க ஸ்பெஷல். வாங்க சாப்பிட்லாம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.